வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்மளோட மல்லை சீரியலில் என்ன சுறுசுறுப்பாக சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, என்ன நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லை சீரியலில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு புதிய திருப்பம், புதிய மாற்றம் நடந்துட்டு இருக்கு. ஆமாங்க, நம்ம விஜய் இப்படி ஒரு விஷயத்த செய்வார்னு நானே எதிர்பார்க்கலைங்க. ஏன் என்ன நினச்சதுன்னு கேட்குறீங்க, சொல்கிறோம் வாங்க. வீடியோக்குள்ளே போவோம். நம்ம ராஜேஸ்வரி மல்லியை கையெழுத்து போட்டு அவனு கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போகிறாங்க. எங்கடா கூப்பிட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு டாக்குமெண்ட்லாம் கொடுத்து அனுப்புறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் மல்லி அங்கேருந்து அழுதுகிட்டே வராங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம், பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நம்ம மல்லி சோகமாக வழியில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம பெரியம்மாவுக்கு விஜய் கால் பண்ணி கேட்குறாரு, மல்லி இன்னும் வரலையே, மீட்டிங் டைம் ஆச்சு, என்னாச்சுன்னு சொல்லி கேட்க அதுக்கு சொல்கிறாங்க, இல்லையே மல்லி ஆல்ரெடி கிளம்பிட்டாலே மாப்பிள்ள, கிளம்பி கூட 45 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, இதை கேட்டவுடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் விஜய் முழிக்கிறாரு. ஆமாங்க, என்னடா 45 நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் வரலையே, என்ன பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கப்புறம் தான் யோசிச்சுட்டு இருக்கிறது தான் தெரியுது. ஒரு பக்கம் நம்மளோட மல்லி நடு ரோட்ல நிஷா பிளாக் பண்ணி நிப்பாட்டி வச்சுட்டு இருக்கா. ஆமாங்க, நிஷா ஏன்டா மல்லியை பிளாக் பண்ணி நிப்பாட்டி வைக்கணும், நிஷாவுக்கும் மல்லிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆமாங்க, அதே தான் நானும் யோசிச்சேன். அப்புறம் தான் விஷயம் தெரியுது. ஏன்னா நிஷாவுக்கு மல்லியை எப்படியாவது விஜய் வீட்டில் துரத்தி விட்டா மட்டும்தான் வெண்பா கிடைப்பா அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதுனால மல்லியை எப்படி துரத்தலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கப்போ தான் இந்த சான்ஸ் கிடைக்குது. நம்ம மல்லியை பிளாக் பண்ணி, என்னடி இன்னும் நல்லா இருக்கியா அப்படி இப்படின்னு பேச, மல்லியோ என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்கள் புது பிளான் போட்டிருக்கோம், அந்த பிளான் சக்ஸஸ் ஆச்சுன்னா வெண்பா எங்கள் வீட்டுக்கு திரும்ப வந்துடுவான்னு சொல்ல, என்ன பிளான், என்னையும் அவரையும் பிரிக்கணும், டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணும், அதுதான் உங்கள் பிளான். என் தலைவர் பார்த்தீங்களா, இவர் தான் அந்த வக்கீல், இவர் தான் கோர்ட்டுக்கு போயிட்டு மல்லிக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்க போகிறாரு. ஓகேங்களா, ஹாய், ஓகே, இஸ் த வக்கீல். ஓகேங்களா, இப்படி போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வேற என்ன விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக நடப்பிருக்கீங்களா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேராக கோர்ட்டுக்கு போயிட்டு கேஸ் போட்டு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு வெண்பா கூட்டு போயிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மல்லி சொல்கிறாங்க, பிளான்லாம் இருக்குன்னு தெரியும், இந்த படிச்சு பாரு சொல்லிட்டு டிவோர்ஸ் பேப்பரை காமிக்கிறாங்க. என்னது டிவோர்ஸ் பேப்பரா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம மல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தாங்க விஷயத்துக்கு நம்மளோட நிஷாவுக்கே புரியுது, என்னடா விஷயம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆமாங்க, என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ராஜேஸ்வரி டபுள் கேம் ஆடுறா. ஒரு பக்கம் மல்லியை விஜய் கிட்ட இருந்து பிரிக்கிறா, இன்னொரு பக்கம் விஜய் உள்ள தள்ளுறதா சொல்லி அப்பா கிட்ட இருந்து கான்ட்ராக்ட் எழுதி வாங்குறா. இவ என்னதான் ராஜேஸ்வரி பிளான் பண்றான்னு தெரியல. இவ கெட்டவளையும் கேட்டவளா இருக்கா, இவளை நம்ப கூடாது, ஏதாவது மிகப்பெரிய பிரச்சனை வேட்டுக்குள்ள தள்ளிடுவா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நிஷா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா என்னதான் யோசிச்சாலும் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம மல்லியை ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாங்க, ஏன்னா எப்பவுமே ஒரு சீரியலாக இருக்கட்டும், ஒரு படமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஹீரோ ஹீரோயின் ஓகேங்களா, 2 பேர்ல யாராவது இருந்தே ஆகணும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அந்த சீரியல் முடிஞ்சிடும். இந்த கூகுளுக்காக வேற நடுவில் நொய்யுங்கிறான். சரி விடுங்க, அந்த அக்கா இங்கே போட்டு நம்ம பெண்டர் பேசுவோம். ஸோ அதனால சீரியலில் பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு கம்மி தாங்க. ரேணுகா போயிட்டு உடனே மல்லி வரலையா, அந்த மாதிரி யாராவது வருவாங்க. ஸோ வர்ற ஹீரோயின் கியூட் அழகா ஸ்வீட்டாக இருப்பாங்களா இல்லையா அப்படின்றது தான் முக்கியம். ஸோ நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். இப்படி போயிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் வேற என்ன விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக போக போகுதுன்னு கேட்குறீங்களா, அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். இப்போ நான் எங்கே போயிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசலாம் வாங்க. எங்கே போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைட் விசிட்காக போயிட்டு இருக்கோம். எங்கடான்னு பார்த்தீங்கன்னா ருஸ்தாக். ஆமாங்க, ஒமானில் ருஸ்தாக்ன்ற ஒரு லொக்கேஷன். இந்த லொக்கேஷனில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, ருஸ்தாக்கில் ஒரு சுடுதண்ணி, அதான் வாட்டர் ஃபால்னு சொல்லுவோம்ல, அந்த பூமியிலேருந்து சுடுதண்ணியாக பிடிங்கிட்டு வருமாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தெரியல, எனக்கு அவ்வளோவா இங்கிலீஷ் தெரியாது, சரி விடுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. பூமியிலேருந்து தன்னாலே ஒரு ஊற்று மாதிரி வரும், சுடுதண்ணி ஊற்று. ஓகேங்களா, அங்கே அந்த இடத்துக்கு போயிட்டு அதை சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஒரு சைட் விசிட்டை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போக போகிறோம். அந்த ஏரியா எப்படி இருக்குது, என்ன இருக்குன்றது தான் காமிக்கிறேன். பார்த்தீங்களா, பார்த்தாலே தெரியும் எப்படி வெயில் அடிக்குது, காஞ்சி போயிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஊரில் சுடுதண்ணி பூமியிலேருந்து வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, ஐஸ் வாட்டர் வந்தால் தான் ஆச்சரியப்படணும். இப்படி தான் போயிட்டுருக்கு. இதுதான் ருஸ்தாக்குள்ளே என்ட்ரி ஆகி போயிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு அங்கே போயிட்டு எங்கள் சைட் விசிட் முடிச்சதுக்கப்புறம் நேராக போயிட்டு சுடுதண்ணி எங்கே இருக்குது, அந்த எங்கே இருக்காது அப்படின்னு சொல்லி நாங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். அந்த ஹாட் ஸ்ப்ரிங் வாட்டர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை வீடியோவில் மறக்காமல் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ மட்டும் எப்படா பேர் தெரிஞ்சு கேட்குறீங்களா, இவர்கிட்ட தான் கேட்டேன். தலைவன் தான் இப்போ சொன்னார் ஹாட் ஸ்ப்ரிங் வாட்டர்னு சொல்லிட்டு. யாபி ஓகேங்களா, இவர் கூட போயிட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஸோ மச், டாடா, see you, bye bye.